உசிலம்பட்டியில் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்த நாளை முன்னிட்டு திமுக நகர்கழகம் சார்பில் 500க்கும் மேற்பட்ட ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா. மதுரை மாவட்டம் உசிலம்பட்டியில் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்த நாளை முன்னிட்டு உசிலம்பட்டி திமுக நகர்கழகத்தின் சார்பில் நகர செயலாளர் SOR தங்கப்பாண்டி நலத்திட்ட உதவிகள் வழங்கினார். நேற்று முதல் துவங்கி 4 நாட்கள் நடைபெறும் இந்த நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவை நேற்று தேனி நாடாளுமன்ற உறுப்பினர் தங்க தமிழ்ச்செல்வன், மதுரை தெற்கு மாவட்ட செயலாளர் மணிமாறன் இணைந்து சலவை தொழிலாளர்கள், முடித்திருத்தும் தொழிலாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கி துவக்கி வைத்தனர். 2ஆம் நாளான இன்று உசிலம்பட்டி பகுதியில் உள்ள 500க்கும் மேற்பட்ட ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு நலத்திட்ட உதவிகளை உசிலம்பட்டி திமுக நகர செயலாளர் தங்கபாண்டி தலைமையிலான திமுக நிர்வாகிகள் வழங்கினர். தொடர்ந்து நாளை சுமை தூக்கும் தொழிலாளர்களுக்கும் நாளை மறுநாள் மருத்துவ பணியாளர்களுக்கும் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்படும் என தெரிவித்துள்ளனர். இந்த சேவைக்கு உங்களுக்கு மரியாதைக்கு விதமாகத்தான் நாங்கள் இந்த நிகழ்ச்சியை நடத்தியிருக்கோம். ஏதோ உங்களுக்கு இல்ல, நீங்க எல்லோரும் தொழில் வசதியானவர்கள், தோட்டம் வச்சிருக்கீங்க, தொழில் வச்சிருக்கீங்க, அதெல்லாம் யாருக்கு இது தெரியாம கிடையாது. அந்த தொழிலுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை, சேவை தொழில் கொடுக்க வேண்டிய மரியாதை, மக்களுக்காக ஆற்றுகின்ற பணிக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை, அந்த மரியாதைத்தான் நாங்கள் செய்வதற்காக இந்த நடத்துறதை நாங்கள் சொல்லியிருக்கோம். எனக்கு வந்துட்டு டிரைவருக்கு தான் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. அது ஆட்டோ ஓட்டினாலும் சரி, அது கார் ஓட்டினாலும் சரி, பஸ் ஓட்டினாலும் சரி, ஷேர் ஆட்டோ ஓட்டினாலும் சரி, எந்த வண்டியை ஓட்டினாலும் எனக்கு டிரைவர் என்றால் மிகவும் பிடிக்கும். ஏன் எதுக்குன்னு சொன்னா அதுக்கு ஒரு வரலாறு உண்டு. நான் ஒரு டிரைவர் மகன். என் தந்தை டிரைவராக தனது வாழ்க்கையை தொடங்கினார். எங்கே டிரைவராக இருந்தார்? பல பேர் இறந்தார். சங்கர் பஸ் ஓட்டினாரு. எலுமலக்காரங்களுக்கு கூட தெரியும், அப்பா சங்கர் பஸ் ஓட்டினார். பெரிஸ் பிஸ்கட் கம்பெனி, அந்த பிஸ்கட் கம்பெனிக்கு அப்பா டிரைவரா இருந்தார், எல்லாருக்கும் தெரியும். அதே மாதிரி தனுஷ்கோடியில வெள்ளச்சேதம் ஏற்பட்ட போது ராமேஸ்வரத்துல மக்கள் போக அச்சப்படுகின்ற நேரத்தில் ஒரு நாளைக்கு 7 ரூபாய் சம்பளம் கொடுக்கறாங்க. நீங்க அப்பா 7 ரூபாய் சம்பளத்துக்காக ராமேஸ்வரத்தில் டிரைவராங்க. இன்னும் நான் சொல்கிறேன், அங்கம்மான் ஒரு பிள்ளை இருக்கா, அங்க எங்க அண்ணன் பாலசுப்ரமணியன் இருக்காரு. அவர் மட்டும் தான் இருக்காரு, நல்ல வயசானவர். அந்த மில்லோட ஓனர் என் மாப்பிள்ள மணிமாற மேலே இருக்காரு. என் மாப்பிள்ள சுப்பிரமணியன் சரவடி சுப்பிரமணியன் அவங்க தெரியும். அவங்கிட்ட போய் கேளுங்க, எங்க அப்பா அந்த டிரைவரா இருந்தார். SOR தங்கப்பாண்டின்னு சொன்னாரு, உங்களை ஆத்தா அவங்க அம்மா அங்கமானிடம் லாரி ஓட்டாராமே SOR இப்படி சொன்னாரு. அது உண்மையான்னு சொல்லி அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கீங்க. பாலசுப்ரமணியமா, நான் எதற்காக இதை சொல்கிறேன் என்று சொன்னால், இந்த வரலாறை நான் எதற்காக சொல்கிறேன் என்று சொன்னால், ஒரே விஷயத்துக்கு தான் சொல்றேன். யாராவது எங்க பத்திரிகை விட்டு வரவங்களோ இல்ல யாராவது வந்து சொல்லி வரவங்க என்ன செய்யற சின்ன வயசுல ஆட்டோ மறுபடியும் என்ன பண்றேன், ஆட்டோ ஓட்டம். நான் கேட்கிறேன், டிரைவர் என்று உறக்க சொல்லுங்கள். டிரைவர் என்பது சாதாரண சொல்லுங்கள். நான் டிரைவர் மகன், நான் டிரைவர் மகன், நான் டிரைவராக என்று உறக்க சொல்ல வேண்டும். நீங்க செய்யற தொழில் எப்படி, நீங்க செய்யற பணி எப்படி, எந்த சூழலும் எந்த காலத்திலும் டிரைவர் என்பதற்கு அச்சப்படாத ஓங்கி சொல்லுங்கள், உறக்க சொல்லுங்கள் என்று சொல்லி நீங்கள் அனைவரும் வந்ததற்கு வாய்ப்பு இருக்கிறது. கடவுள் ஆசிரியர் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கொண்டு விடுகிறேன். நன்றி.